சார் நிறைய பேர் வந்து அவங்க ஃபெயிலியர்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க மாட்டாங்க சார். என்னுடைய பாலிசியே வந்து என்னென்னா, உன்னை சுற்றி நடப்பவைகளை சம்பவமாக பார்க்காமல் அனுபவமாக பார்த்து அதை தொழிலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு இவ்வளோதான் சார் நான் படித்தது, நான் செய்கிறதெல்லாம் அவ்வளோதான். நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து அதை நீங்கள் இன்வால்வ் பண்ணிங்கன்னு சொன்னால் சக்ஸஸ் ஆகிடலாம். என் மகனுக்கு 2 வயசோ 3 வயசோ அப்போது நான் கூப்பிட்டு போகிறேன். அவனை மிட்டாய் கேட்டான், வாங்க கூப்பிட்டு போயிட்டேன். அந்த கடைக்காரரு ரொம்ப ஆர்வமாக சரி செட்டியாக வந்திருக்காரு, பிள்ளைய கூப்பிட்டு இருந்தாரு, மிட்டாய் உடனே அவனை உள்ளே கூப்பிட்டு போய் என்னென்னமோ காமிக்கிறார். நம்ம பையன் வந்து ஒரு டிவி விளம்பரத்தை பார்த்து ஒரு மிட்டாயை சொல்கிறான். அது அவர்கிட்ட இல்லை. உன்னையும் நம்மால் வேணான்ட்டார். சரின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிக்கிட்டு அப்படியே வர்றேன், ரோட்டை கிராஸ் பண்ணுறேன். ஏற்ற கடைக்காரர் பார்க்குறாரு, அப்படியே என்னை கூப்பிட்றாரு, வாங்கன்னு போகிறோம். அந்த மிட்டாய் இப்போ பாரிஸ் மிட்டாய் ஏதோ ஒன்று சொல்கிறான். உடனே அவர் அந்த இதை எடுத்து வைக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக 2 மிட்டாய் எடுத்துக்கிட்டேன், ஹாப்பி. உடனே நான் 100 ரூபா கொடுத்துட்டு, அண்ணே சில்லறை போக எவ்வளோ ரூபா பணமும் எடுத்துக்கிட்டு மீதி கொடுங்கன்னு சொல்கிறேன். அவர் வந்து சிரிக்கிறார். என்னடா சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே 2 மிட்டாயும் சேர்ந்தே கார்வா தானே. அங்கே தான் அந்த ட்விஸ்ட்டு நடக்குது. தம்பி நீ வேறு மிட்டாய் பார்க்குறியாப்பா, வாங்குறியாப்பா கேட்குறாரு. ஆனால் இவர் அவனை தூக்கிட்டு போய் ஏற்ற கடைக்காரருக்கு அம்சம் மாதிரியே அந்த கிளாஸில் இருந்து மிட்டாயெல்லாம் காமிக்கிறார். உடனே இவர் இப்படி எடுக்கிறாரு. பில்லு 76 ரூபா. இதுதான் சம்பவம். அவரை அப்படியே கூட்டிக்கிட்டு அந்த பிள்ளையார் கோயிலேருந்து நான் வடக்கு மசூதி எங்கள் கிருஷ்ணன் கோயில்கிட்ட எங்கள் வீடு இருக்குது நடந்து போயிட்டே இருக்கேன். அப்படியே எனக்கு கன்னத்தில் பலாரன்னு அடித்த மாதிரி இருந்துச்சு. ரூபா மிட்டாய் இல்லாதனால 76 ரூபா வியாபாரம் போச்சு எதிர்த்த கிடக்காரு. அப்போ தான் எனக்கு புரியுது, அதாவது டிவி விளம்பரம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை குழந்தைகள்கிட்டே ஏற்படுத்துது. அன்னைக்கு எனக்கு வந்து ஆவரேஜ் பில் டிக்கெட் வந்து 2000 ரூபா. அப்போது ரூபா வியாபாரம் இல்லைன்னா 76 ரூபா வியாபாரம் போச்சுன்னா 2000 ரூபா வியாபாரத்தை நம்ம கேட்குறத கொடுக்கலைன்னா நமக்கு எவ்வளோ ரூபா பிஸ்னஸ் மிஸ்பிளேஸ் ஆகும். அது வரைக்கும் நான் என்ன செய்வேன்னா, கஸ்டமர் கேட்குறத கொடுக்க மாட்டேன், ஏன்ட்டு இருக்கிறத அவங்கள்ட்ட வைப்பேன். இதுதான் ஏற்ற கடைக்காரர் செஞ்சார். இது இன்றைக்கி ஒரு 3 வயசு பிள்ளைகிட்ட ஜெயிக்க முடியல. அப்போ நம்ம இவ்வளோ பெரிய கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து டீல் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் யோசனை பண்ணதுக்கப்புறம் தான் நான் கடையில் சாய்ஸே கூட்டினேன். அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கணும். அதாவது முதல்ல வியாபாரினாலே என்ன செய்வோம்னா 99% பேர் நம்மகிட்ட இருக்கிறத தான் விற்க பார்ப்போம். நோ, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுக்கணும். அந்த குவாலிட்டி, அந்த ஃபினிஷிங், பர்ஃபெக்ஷன், டிசைன் எல்லாமே சாய்ஸ் கொடுக்கணும். அப்போலாம் வந்து கடை நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கடையாக இருக்கும், வெறும் ஃபோட்டோ தான் வச்சுருப்பாங்க. அப்போது பெரிய சரக்கே வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அப்போவே அந்த சாய்ஸை கொடுத்ததுனால தான், அவ்வளோ சரக்கை காமிச்சதுனால தான் தங்கம்னா நம்ம ஏரியாவில் தங்க மயில்னு வந்துருச்சு.